இந்த படத்தில் உள்ள பகுதி மனதளவில் செய்யப்படும் பயிற்சிகள் எப்படி நமது உடலை, குறிப்பாக தசைகளின் வலிமையை பாதிக்கிறது என்பதைப் பற்றிய 2 அறிவியல் ஆய்வுகளை விளக்குகிறது. டெக்சாஸ் பல்கலைக்கழகம், கிளீவ்சைட் கிளினிக் மற்றும் கெஸ்லர் ஃபவுண்டேஷன் ஆகியவற்றை சேர்ந்த விஞ்ஞானிகள் ஓர் ஆய்வை நடத்தினர். இதில் பங்கேற்றவர்களை 12 வாரங்களுக்கு, வாரத்தில் 5 நாட்கள் தினமும் 15 நிமிடங்கள் தங்கள் முழங்கை தசைகளை சுருக்குவதாக கற்பனை செய்யச் சொன்னார்கள். அவர்களை 3 குழுக்களாக பிரித்தனர். வெளிப்புறக் காட்சி குழு, எக்ஸ்டர்னல் இமேஜரி, தங்களை ஒரு திரைப்படம் பார்ப்பது போல தூரத்தில் இருந்து உடற்பயிற்சி செய்வதாக கற்பனை செய்யச் சொன்னார்கள். உட்புறக் காட்சி குழு, இன்டர்னல் இமேஜரி, தங்கள் உடலே உண்மையாக அந்த நேரத்தில் உடற்பயிற்சி செய்வதாக முதல் நபராக ஃபர்ஸ்ட் பர்சன் உணரச் சொன்னார்கள். இது மிகவும் உண்மையான அனுபவமாக இருந்தது. கட்டுப்பாட்டுக் குழு, கண்ட்ரோல் குரூப், இவர்கள் எந்த பயிற்சியும் செய்யவில்லை. முடிவு: 12 வாரங்களுக்குப் பிறகு வெளிப்புறக் காட்சி குழு மற்றும் கட்டுப்பாட்டுக் குழுவினரிடம் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் உட்புறக் காட்சியில் பயிற்சி செய்த குழுவினரின் தசை வலிமை 10.8% அதிகரித்திருந்தது. ஓஹியோ பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்கள் 29 தன்னார்வலர்களின் மணிக்கட்டுகளில் அசைக்க முடியாதபடி ஒரு மாதத்திற்கு மாவுக்கட்டு சர்ஜிக்கல் காஸ்ட் போட்டனர். அவர்களை 2 குழுக்களாக பிரித்தனர். மனப்பயிற்சிக் குழு தினமும் 11 நிமிடங்கள் அசைக்க முடியாத தங்கள் மணிக்கட்டு தசைகளை சுருக்கி விரிப்பதாக மனதளவில் கற்பனை செய்தனர். கட்டுப்பாட்டுக் குழு இவர்கள் எதுவும் செய்யவில்லை. முடிவு: 1 மாதம் கழித்து மாவுக்கட்டை அகற்றியபோது மனப்பயிற்சி செய்த குழுவின் தசைகள் எந்த பயிற்சியும் செய்யாத கட்டுப்பாட்டுக் குழுவினரின் தசைகளை விட 2 மடங்கு வலிமையாக இருந்தன. இந்த ஆய்வுகள் மூலம் தெரியவருவது என்னவென்றால், ஒரு செயலை நாம் உடல் ரீதியாக செய்யாமலேயே அதைச் செய்வதாக மனதளவில் மீண்டும் மீண்டும் பயிற்சி செய்வதன் மூலம், மென்டல் ரிஹர்சல், நம் மூளையை மட்டுமல்ல நம் உடலையும் மாற்ற முடியும். மனதில் பயிற்சி செய்வதன் மூலம் பங்கேற்பாளர்களின் உடல்கள் அவர்கள் உண்மையிலேயே அந்த பயிற்சியைச் செய்தது போலவே மாறியிருந்தன. இந்த மனப்பயிற்சியுடன் முடிந்தவரை கடினமாக உடற்பயிற்சி செய்ய வேண்டும் என்ற தீவிரமான உணர்ச்சிபூர்வமான நோக்கத்தைச் சேர்க்கும்போது அந்த அனுபவம் இன்னும் உண்மையானதாகி முடிவுகள் மேலும் சிறப்பாகின்றன.